மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பொதுமக்களையும் வருக வருக என சிரிக்காதே. சிறுபான்மை மக்களை சீண்டுவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை அணிதிரட்ட விட முடியும் என்கிற அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க தெரியவில்லை. கடவுளுடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு வைத்து கடவுளுடைய சொத்தையே 2000 ஏக்கர் நிலத்தை திருடி இருக்கிறார்கள். வாக்கு திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நடைபெற இருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர், லால்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் ஏ முகமது ஹாரிஸ் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரம் மற்றும் பெருநகரங்களில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக லால்பேட்டை பெருநகரிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்க இருக்கின்றோம். ஆர்ப்பாட்டத்தின் துவக்கமாக இஸ்லாமிய பிரச்சார பேரவையினுடைய நகர செயலாளர் முகமது நசீர் அவர்கள் இறைவசனம் ஓதி துவங்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். هو الله الذي
அடுத்ததாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய நகர தலைவர் டி.ஏ. ஜாஃபர் அலி அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வக்ஃப் திருத்த சட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடந்திருக்கும் கடலூர் மாவட்ட தலைவர் முகமது ஹாரிஸ் அவர்களையும், கண்டன உரையாற்ற உள்ள தலைமை செயற்குழு உறுப்பினர் ஷமீம் அகமது அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களையும், மே 17 ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களையும் மற்றும் மாவட்ட நகர கிளைக்கழக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கும் மனிதநேய மக்கள் கட்சி கடலூர் தெற்கு மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வக்ஃப் திருத்த சட்டம் என்ற பெயரிலே வக்ஃப் சொத்துக்களை கொள்ளையடிக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நடைபெறக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முதல் பகுதியாக நமது கண்டன கோஷத்தை சகோதரர்கள் அனைவரும் எழுந்து நின்று தங்களுடைய கைகளை உயர்த்தி உறக்க சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓங்கி சொல்வோம், உறக்க சொல்வோம். ஒன்றே இறைவன் ஒருவனே, ஒன்றே குலம் ஒருவனே இறைவன். எட்டு திக்கும் எடுத்து சொல்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனிதநேய மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம். அரசியல் சாசன உரிமைகள் காக்க அனைவரும் சேரும் போராட்டம். அரசியல் சாசன உரிமைகள் காக்க அனைவரும் சேரும் போராட்டம். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, மனநலம் குன்றிய மோடி அரசே. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, மனநலம் குன்றிய மோடி அரசே. கைவிடு, 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 கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு. கைவிடு, கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கிரத்தை கைவிடு. சிதைக்காதே, சிதைக்காதே. சிறுபான்மையினரை சிதைக்காதே. சிறுபான்மையினரை சிதைக்காதே. புதைக்காதே, புதைக்காதே. அரசியல் சட்டத்தை புதைக்காதே. வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்ஃப் சட்டம் திருத்துகிறாய். வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்ஃப் சட்டம் திருத்துகிறாய். மதவெறியோடு பாசிச போக்கை சட்டத்தில் செலுத்துகிறாய். சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தது போல் வக்ஃப் சட்ட திருத்தத்தால் வக்கிர போக்கை காட்டுகிறாய். வக்கிர போக்கை காட்டுகிறாய். விடை கொடுத்த சொத்துக்களை குடியை கெடுக்கும் திட்டத்தால் தடைப்படுத்த முயலாது.
தடைப்படுத்த முயலாதே தட்டி பறிக்க நினைக்காதே தடைப்படுத்த முயலாதே தட்டி பறிக்க நினைக்காதே நாடு முழுவதும் பறந்து விரிந்து இருக்கிறதே வக்ஃபு சொத்து ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசே அதை பறிக்கவா உன் பித்து ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசே அதை பறித்திடவா உன் பித்து தள்ளாதே தள்ளாதே தேசம் தழுவிய போராட்டத்திற்கு முஸ்லிம்களை தள்ளாதே எண்ணாதே எண்ணாதே ரசிக்கிடலாம் என்ன எண்ணாதே 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 ரசிக்கிடலாம் என எண்ணாதே வக்ஃபு திருத்த சட்டங்களை நிறைவேற்றியே தீர்வேன் என கொக்கரிக்கின்ற அமித்ஷாவே கூட்டுக்குழு என்ன நாடகமா நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் சென்றது முஸ்லிம் சமுதாயம் தன் எதிர்ப்பை முழுவதுமாய் பதிவு செய்தது அமித்ஷாவின் கொக்கரிப்பு சட்டத்தை ஏறி மிதிக்கிறது நாணயமற்ற ஆணவ கும்பல் நாடகம் எழுதி நடிக்கிறது சோதிக்காதே சோதிக்காதே சமுதாயத்தின் பொறுமையை சோதிக்காதே சோதிக்காதே வக்ஃபு திருத்த சட்டத்தை வக்ஃபு திருத்தத்தை யார் கேட்டது வக்ஃபு திருத்த சட்டத்தை யார் கேட்டது யார் கேட்டது மதவெறி கும்பலின் சதி செயலை சட்ட திருத்தம் என்பதா வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் வேடம் அணிவதை நிறுத்துங்கள் வெளிநாடு சுற்றும் பிரதமரே வேண்டாம் இருந்த பெருந்தவரே வேண்டாம் இந்த பெருந்தவரே சங்கிகள் போட்ட திட்டத்தோடு சட்டத்தின் சடியில் கலப்படமா உரிமையை நசுக்கும் கடமையை செய்தால் உரிமையை நசுக்கும் கடமையை செய்தால் உண்மையை தேசம் உருப்படுமா உண்மையை தேசம் உருப்படுமா திரும்ப பெறே திரும்ப பெறே திரும்ப பெறே திரும்ப பெறே வக்ஃபு திருத்த சட்டங்களை திரும்ப பெறே திரும்ப பெறே ஒன்றாய் நிற்கிறது சமுதாயம் ஒன்றே தீரும் என் நியாயம் வென்றே தீரும் என் நியாயம் நாரே தக்பீர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நூமான் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் பேரிகரில் அன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது மன்னர்களுடைய அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த உலகத்திற்கு நல்லதை எடுத்துக்கூடிய இமாம்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை துவங்குகின்றேன். இந்திய நாட்டில் இஸ்லாமியருடைய சொத்தை புடுங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல திட்டங்களை தீட்டிக் கொண்டு தொடர்ந்து தோல்வியை பெற்றிருக்கக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம், பாசிச அரசாங்கம் இந்திய நாட்டில் முஸ்லிம்களை இரண்டாம் தர குடிமக்களாக வைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு அதை செயல்படுத்த துடிக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து இந்த சமுதாயம்
குரல் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. அதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி அதனுடைய கண்டனங்களை ஆணித்தரமாய் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஆளுகின்ற இந்த மோடி அரசாங்கம் RSS அந்த சித்தாந்தத்தை செயல்படுத்துவதற்காக வேண்டி இந்திய நாட்டிலே முஸ்லிம்களுக்கான வக்ஃப் சொத்துக்கள் 3வது இடத்துல இருப்பதின் காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்தா இதை வைத்து அவர்கள் தொடர்ந்து இந்த பள்ளி நிர்வாகங்களை நிர்வகித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அரசனுடைய திட்டங்களை எல்லாம் இவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் அந்த வக்ஃபுடைய அந்த சொத்துக்களை வைத்து பராமரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்குவதற்கு இந்த பள்ளிவாசல்கள் தான் அவர்களுக்கு மிகவும் ஆணித்தரமான ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. ஒரு மக்களை அவர்களுடைய மார்க்கத்தின் பக்கம் நிற்பதற்கு அவர் தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை வழங்கக்கூடிய ஒரு பிரச்சார இடமாகவும் அது பயன்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு எப்படி 1992ஆம் ஆண்டு பாபர் பள்ளியை இடித்தார்களோ அந்த பாபர் பள்ளியுடைய அந்த இடத்தில் சிலையை வைத்துவிட்டு மறுநாள் காலையிலே அதை ஆற்றி விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் என்ன செய்தார்? அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அப்பொழுது அங்கே எங்கேயுமே தொழில் நடத்தக்கூடாது எல்லாம் நிறுத்தி வைக்கிறார். அது போன்றுதான் அப்படியே கடப்புல போட்டு என்ன செஞ்சாங்க? கடைசியில கைவகங்களால் ரத யாத்திரை என்ற பெயரே இந்த பாபர் பள்ளியை இடித்து தரைமட்டமாக்கினார்கள். அதற்கு பிறகு மக்கள் தொடர்ந்து அதற்கான கண்டனங்களை பதிவு செய்து வந்து கொண்டிருந்தார்கள். இந்த மோடி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு இந்த நாட்டினுடைய நீதித்துறை எந்த நீதித்துறையை இந்த இஸ்லாமிய சமூகம் நம்பி இருந்ததோ, எந்த நீதித்துறைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் மதிப்பளித்ததோ, இந்த இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை பேணி நடக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திலே தங்கள் இன்னரையை நீட்டு இந்திய நாட்டிற்காக வேண்டி தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாக உயிர்களை நீத்து சிறை சென்று போராடிய பொருளாதார உதவி செய்தது இஸ்லாமிய சமூகம் இந்த நீதித்துறையை நம்பி இருந்தது. அந்த நீதித்துறை நமக்கு அநீதம் இழைத்து விட்டது. அதன் அடிப்படையிலே பாபர் மசூதி நம்மை விட்டு சென்று விட்டது. அது போன்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்காக வேண்டித்தான் வக்ஃபு திருத்த சட்டம் என்ற பெயரில் மாவட்ட ஆட்சியிடத்துல வக்ஃபு சொத்துக்களுடைய அது யாருக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது யாருக்கு சொந்தமாகும் என்ற உரிமையை முடிவெடுக்கும் உரிமையை மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்குறாங்க. இதன் மூலமா என்னவோ எங்கெல்லாம் முஸ்லிம்களுடைய அந்த வக்ஃபு சொத்துக்கள் மீது ஒரு பிரச்சனையை எடுக்க முற்படுகின்றதோ அரசாங்கம் அந்த சொத்தை அபகரிக்க நினைத்தால் மாவட்ட ஆட்சியின் மூலம் என்ன செஞ்சிடலாம்? அந்த சொத்தை அபகரிச்சிடலாம். இது யாரு கொடுத்த சொத்து? மோடி அப்பன் கொடுத்த சொத்தா? அமித்ஷா அப்பன் கொடுத்த சொத்தா? எங்களுடைய அப்பன்கள் கொடுத்த சொத்து. முஸ்லிம்களுடைய ஒவ்வொருவருடைய இஸ்லாம் இறைப்பணிக்காக வேண்டி நாளை மறுமையிலே அவர்கள் நன்மையை தேடிக் கொள்வதற்காக வேண்டி அவர்களுடைய சொத்துக்களை பள்ளிவாசல்களுக்கு தானமாக வழங்கிய சொத்து. மோடி அப்பாவோட சொத்து எடுத்துக்கிட்ட மாதிரி, அமித்ஷா அப்பாவோட சொத்து எடுத்துக்கிட்ட மாதிரி, அப்பாவோட சொத்து நீ குஜராத்தை கொடுத்துட்டா மாதிரி இங்க உட்கார்ந்து என்ன சொல்ற? புதுசா எப்படியெல்லாம் முஸ்லிம்களை அவர்களை சிதறடிக்க முடியுமோ, அவர்களை பலகீனப்படுத்த முடியுமோ என்ற ஒரு திட்டங்களை தீட்டி முஸ்லிம்களின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வேலையை செய்வதற்காக வேண்டித்தான் முஸ்லிம்களின் மீது வக்ஃபு திருத்த சட்டத்தை திணிக்கிறார்கள். நம்முடைய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கிறார்கள். நம்முடைய சொத்தை முஸ்லிம்கள் அவர்கள் ஏதோ கத்துவாங்க போயிடுவாங்க என்று அவர் தப்பு கணக்கு போட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு என்ற ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி அதிலே அனைத்து கட்சி பிரமுகர்களையும் எம்பிகளையும் என்ன செஞ்சாரு? அனுப்பினாரு. அவர்களே இந்த நாடக அதாவது கூட்டுக்குழுவை நம்பவில்லை, இதோ சதி நடக்க பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். அதற்கு பின்னரும் இஸ்லாமிய வக்ஃபு சொத்தை எப்படியாவது ஆக்கிரமித்து விட வேண்டும், அதனை எப்படியாவது நம்முடைய அரசியல் செய்து அவர்களை பின்னோக்கி செல்ல வைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பள்ளிவாசலுடைய சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோடு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். இது போன்ற நிலையை நாம் என்ன செய்யணும்? போராடணும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நீங்கள் பாராளுமன்றத்திலே முற்றுகையிட வாருங்கள் என்று சொன்னால் நாங்கள் தமிழகத்திலிருந்து சாறை சாறையாக பாராளுமன்றத்தை முற்றுகையிட தயாராக இருக்கின்றோம். அதே போன்று
பள்ளியை இழந்து விட்டோம். பல பள்ளிகளிலே குறிவைத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே மத கலவரங்களை உண்டாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த மண் பக்குவப்பட்ட மண், இந்த மண் சமூக நல்லிணக்கத்தில் பேணக்கூடிய மண், அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையை வாழக்கூடிய மண். இந்த மண்ணிலும் எப்படியாவது மத கலவரங்களை உண்டாக்க வேண்டும் என்று மதுரையிலே ஒரு கலவரங்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கள்ளக்குறிச்சியிலே ஒரு பக்கம் ஒரு கபரஸ்தான் இடத்துல என்ன பண்றாங்க, பூஜை செய்வதற்கான வேலைகளை துவங்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த அமைதியா இருக்கக்கூடிய தமிழகத்தை மத கலவரங்கள் அடிப்படையிலே நாசமாக்கிவிட வேண்டும், ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டப்படுகின்றது. அதை அனைத்து மத ஆட்பற்ற சக்திகளோடு சேர்ந்து நம்முடைய தலைவர்கள் முறியடித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற தாக்குதல் நமக்கு நடைபெறும் பொழுது, நம்மை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, நமக்கான உரிமைகளை ஜனநாயக முறையில இந்த நாடு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஜனநாயக முறையில எங்களுக்கும் வன்முறையை கையில் எடுக்க தெரியும். நாங்கள் உயிருக்கு பயந்தவர்கள் அல்ல, உயிரை நாங்கள் துச்சமென கருதக்கூடியவர்கள். ஆனாலும் இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்திய நாட்டினுடைய நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்திய நாட்டில் மத சார்பற்ற சக்திகள் சமுதாயத்துடைய ஒற்றுமையை, சமூகத்தினுடைய ஒற்றுமையை, இந்த நாட்டினுடைய வேற்றுமை ஒற்றுமை என்ற அந்த சித்தாந்தத்தை இன்னமும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. அதை நமக்கான உரிமைகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நமக்காக ஜனநாயக முறையில் போராடுவதற்கான அனைத்து வழிகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் ஜனநாயக முறையில கற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி, இந்த நாட்டை கட்டமைப்பதற்காக வேண்டி, இந்த நாட்டை வெள்ளையிடத்திலே மீட்பதற்காக வேண்டி பல உயிர் தியாகம் செய்த இந்த மக்கள், இந்த முஸ்லிம்களுடைய உரிமைகளை, முஸ்லிம்களுடைய சரியத்தின் சட்டங்களை, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படியும் எந்த அளவிற்கு உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எங்களுடைய சொத்துக்களை மீட்பதற்காக வேண்டி எங்கள் உயிர் தர விலை என்றால் அந்த விலை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதநேய மக்கள் கட்சி நம்ம இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்காக வேண்டியும் அவர்கள் மீது ஏவப்படக்கூடிய அடக்குமுறையை எதிர்ப்பதிலே முதன்மையான இயக்கங்களாக முதன்மையாக சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடிப்படையிலே தான் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை எந்த விதத்தில் எந்த ரூட்ல நீங்க திருட நினைச்சாலும் அந்த திருடர் கூட்டங்களை ஓட வேண்டியதற்காக எங்கள் தலைமை என்னென்ன போராட்டங்களை அறிவிக்கின்றதோ அதை தொடர்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். தலைமை எங்களை எந்த அளவிற்கு பக்குவப்படுத்துகிறது சொன்னால் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்தியா நம்முடைய நாடு, இந்தியாவுடைய மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் இந்தியாவை 800 ஆண்டுகள் ஆண்ட வரலாறு நமக்கு இருக்கிறது. அதனால் நாடோடி கூட்டங்கள், வந்தேரி கூட்டங்கள், ஆடு மாடுகளை ஓட்டி வந்த கூட்டங்கள் போடக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நாங்கள் பெரும் பொருட்டாக நினைப்பதில்லை. அவர்கள் இன்று குறுக்கு வழியிலே ஆட்சி அமர்ந்திருக்கலாம். வட மாநிலங்களிலே மத சாயங்களை, மத கலவரங்களை ஏற்படுத்தி மதத்தினுடைய பிரிவினை விதித்து பல நூட்கள்ல பல பிரார்த்தனை பண்ணி நீங்க ஆட்சி அமர்ந்திருக்கலாம், ஆட்சியை தக்க வச்சிட்டு இருக்கலாம். முஸ்லிம்களை ஒருபோதும் உங்களால் இந்த நாட்டை விட்டு பிரிக்க முடியாது, இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்த முடியாது. முஸ்லிம்கள் என்றும் போராட்ட குணமிக்கவர்கள், இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள். செத்தாலும் இந்த மண்ணில் சாவா. ஆனா நீ போன்ற அடக்குமுறைக்குன்னா இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஒருபோதும் பயந்து நடுங்கி உட்கார்ந்துருக்க மாட்டான். உங்க கூட்டம் மாதிரி சொல்றானா சொல்ற கருத்தா நிற்பான். சிஐஏ எப்படி தாய்மார்கள் ஷாஹீன் பாக்கள் என்ற போராட்டம் மூலமாக உங்களை கதிகளை வைத்தார்களோ, நீ வக்ஃபு திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பல ஷாஹீன் வாக்குகள் இந்தியாவிலே உருவாகும். லால்பேட்டையிலும் அதனுடைய நிகழ்வு தொடங்கும். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைமை ஆணையிட்டால் தொடர் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். எங்கள் தலைமை எது போன்ற போராட்டங்களை நடத்த வேண்டாலும் சரி, எல்லா போராட்டங்களையும் தயாரா இருக்கிறோம். நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். நம்முடைய வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி நாம் பயணிக்க வேண்டிய முதல் படி இந்த போராட்டம், முதல் கட்டம் இந்த போராட்டம், முதல் படிதான். இன்னும் பல போராட்டங்கள் இருக்கின்றது. அமைதியான முறையிலே இந்த நாடு, இந்த நாட்டினுடைய அரசாங்கம், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், இந்த நாட்டினுடைய நீதித்துறை நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழியில என்ன பண்றோம், தொடர்ந்து போராடுவோம்.
எந்த அளவுக்கு எங்களுக்கு நாடு போராடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றதோ அந்த அளவுக்கு போராடுவோம். எங்களுடைய போராட்டங்களை தடுத்துவிட முடியாது. இவர்களை பயம் காட்டி பயம் காட்டுறதுனால இவங்க ஒதுக்கி போகக்கூடிய கூட்டம் இல்ல. ஷாஹின் பாக்ல எல்லா இதையும் என்ன பண்ணிருப்பாங்க, உலகத்துல பார்த்துருக்கோம். பெண்கள் தாய்மார்கள் எவ்வளவு ஈரமிக்கவர்களாக உங்களுடைய பயன்காடுகள் எல்லாம் நீங்க அப்படியே ஒரு ரவுண்டு கட்டிக்கிட்டு தண்ணி வச்சுட்டு வரும்போதுன்னா அப்படி தெம்பாடிட்டு உட்காந்தாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க உலகத்துல பார்த்துருக்கோம். எங்களுடைய பள்ளியுடைய சொத்துக்களை நீங்கள் திருடுவதற்கு எந்த ரூபத்தில் நீங்கள் திட்டமிட்டாலும் அதை நசுக்கி ஒடுக்குவதற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைமை எப்படியெல்லாம் எங்களுக்கு ஆணையிருக்கின்றதோ அது போன்ற போராட்டங்களை தொடர்ந்து செய்வோம். போராட்டங்களை போராடுவோம். வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை போராடி கொண்டே இருப்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி வைப்பேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே சமீம் அகமது அவர்கள் கண்டன உரையாற்றுவார். பாறைக்குள் ஒளிந்திருக்கும் தேரைகளுக்கும் உணவளிக்கும் நிறைவா, அலைமோதும் கடல் மீது ஆற்றல் படைத்த என்ற சகா உன் திருநாமம் போற்றி போற்றி புகழ்ந்தவனாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே லால்பேட்டை நகரிலே வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் தொடக்கத்திலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் நோமான் அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முகமது ஆரிஸ் அவர்களே, ஜாஃபர் அலி அவர்களே, அஸ்லம் அவர்களே, முகமது அப்துல் ராசிக் அவர்களே, எனக்கு பின்னர் சிறப்புரையாக இருக்கக்கூடிய அன்பு தோழர்களே, இப்பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களே, உங்கள் அத்துணை பேர் மீதும் ஏழைகளின் சாந்தியும் சமாதானமாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகத்திலே 50 இடங்களிலே வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து பெரும் அளவிலே ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருத்த சட்டம் எதற்காக எதிர்க்கப்பட வேண்டும்? பரவலாக இந்த சட்டத்தை முன்மொழிந்த பொழுது நம்மளுடைய தொப்புள்குடி உறவாக இருக்கக்கூடிய நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் கேட்டார்கள், ஒரு சட்டம் என்று சொன்னால் அந்த சட்டம் காலாவதியாக இருக்கும், ஒரு சட்டம் திருத்தப்பட வேண்டிய தேவை இருக்கும், அந்த சட்டத்திலே பல்வேறு மாற்றங்கள் காலத்திற்கேற்ப செய்ய வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. நீங்கள் முற்போக்கானவர்கள், இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் முற்போக்கானவர்கள், இந்த சட்டத்தை திருத்துவதால் உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்கின்றது என்று கேட்டார்கள். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை ஒரு சட்ட திருத்தத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். சட்டத்திலே திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும், சட்டங்களே மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும், சட்டங்களே இருக்கக்கூடிய நெளிவு சுழிகள் அகற்றப்பட்டு காலத்திற்கு ஏற்ப ஒரு சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை மாற்ற வேண்டுமா? மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றதா? தேவை இருக்கின்றது. யார் மாற்ற போகின்றார்கள்? 1923 உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் 1958 செழுமைப்படுத்தப்பட்டு 1995 திருத்தங்கள் செய்யப்பட்டு 2013 திருத்தம் செய்யப்பட்டு இந்த சட்டம் இன்றளவும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சட்டத்திலே திருத்தங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், கேட்கின்றோம். தினம் தினம் வக்ஃபு வாரிய சொத்துகள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சூறையாடப்படுகின்ற அந்த சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு இந்த சட்டத்திலே உறுதியான திருத்தம் வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். அப்புறம் ஏன் எதிர்க்கிறீங்க? திருத்தம் வேணும்னு கேட்கிறோம், திருத்த வேணும்னு கேட்கிறோம், திருத்த வேணும்னு கேட்கிற நாம ஏன் எதிர்க்கிறோம்? ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு ஊர்ல உமைரான ஒரு அம்மா இருந்தார். யார் இருந்தா? உமைரான ஒரு சகோதரி இருந்தார். அந்த உமைராவுடைய சகோதரியுடைய பக்கத்து வீட்டுல யார் இருந்தா? பாசிலான்னு ஒரு அம்மா இருந்தார். பேருக்காக சொல்றேன், சகோதரிகளோ பேரை சார்ந்தவர்களோ கோச்சிக்காது. உமைரா வீட்டுல ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு பொருளா காணா போகும். இப்ப பாசிலா வீட்டுல என்ன செய்யறாங்க? அவங்க உம்மம்மாக்கு கத்தம் மோதுறாங்க. கத்தம் மோதுற பாசிலா யாருடைய கோழி எடுத்து அறுத்துச்சு? உமைராவுடைய கௌலியை அறுத்து உம்மம்மாக்கு ஃபாத்தியா ஓதிடுச்சு. என்ன செஞ்சது? உமைரா வீட்டு கோழியை எடுத்து உம்மம்மாக்கு ஃபாத்தியா ஓதிடுச்சு. இததான் மோடி செய்யறாரு. மோடி என்ன செய்யறாரு? உமைரா வீட்டு கோழி எடுத்து
பாசிலாவோட உமாமாவுக்கு ஃபாத்தியா ஓதுன மாதிரி முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்தை திருடி தனதாக்கி கொள்வதற்காக மோடி துடிக்கிறார். மோடி நல்லவரா? மோடி நல்லவராக இருந்து இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்டு இருந்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் நீதனமாக ஒரு பிரதம மந்திரியாக மோடி இருப்பார் என்று சொன்னால் மோடி முன்மொழியக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி இருக்கு? சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி. சாத்தான் இருக்குல்ல, சாத்தான் அது வேதம் ஓதுனா எப்படி இருக்கும்? இப்ப நூமான் இருந்தாப்ல, நூமான் கிட்ட அழகாக ஒரு திருக்குறானை கொடுத்தால் மிக அழகாக நயத்தோடு ஓதி முடிப்பார். ஆனால் அந்த திருக்குறானை கையாள தெரியாதவங்களிடத்துல இந்த குரான் கொடுத்தா என்ன பாடுபடுமோ அப்படிதான் இந்த நாடு பாடுபட்டுக்கிட்டு. ஒரு அரசு என்பது மக்கள் நல அரசாக இருக்கணும். வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட், மக்களுடைய உரிமைகளை காக்கக்கூட பேணக்கூடிய ஒரு அரசாக ஒரு அரசு இருக்க வேண்டும். ஆனால் மோடி ஆட்சி அமைந்த நாள் முதல் ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பு அரசியலை திணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒற்றை பிரதமர் நரேந்திர மோடி தான். இந்தியா எத்தனையோ பிரதமரை பார்த்திருக்கின்றது. இருபுறத்திலே இங்கே மக்கள் கூடி இருக்கின்றீர்கள். ஒரு புறத்திலே இளைஞர்கள் இருக்கின்றார்கள், மறுபுறத்திலே எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கிறார்கள், முன்னோர்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய தாய்மார்கள் இருக்கின்றார்கள், சகோதரிகள் இருக்கின்றார்கள், என்னை விட வயதில் மூத்தவர்கள் இருக்கின்றார்கள், வயதில் பின்தங்கியவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பார்க்காத ஒரு பிரதமரை இந்த நாடு பார்த்துக்கிட்டு. நாட்டில் எத்தனையோ பிரதமர்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள், பதவியில் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் செய்யாத விஷம பிரச்சாரத்தை, வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு கட்சி பாரதிய ஜனதா. அந்த பாரதிய ஜனதாவுடைய பிரதமர் தான் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி என்ன திருத்தத்தை வைக்கிறாரு? திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியது வக்ஃபு திருத்தம். வக்ஃபு திருத்த சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நரேந்திர மோடி சொல்லக்கூடிய திருத்தங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? திருடன் கிட்ட சாவியை கொடுப்பாங்கல்ல, திருடன் இருக்காங்க, திருடன் கிட்ட போயிட்டு நாளைக்கு நான் வந்து கும்பகோணம் போறப்பா என் ஊட பார்த்துக்கன்னு சாவியை கொடுத்துட்டு போனா என்ன செய்வான் திருடன்? என்ன செய்வான்? காலையில வளர்த்துக்கிட்ட ஊட்டையும் சேர்த்து வித்துருவானா திருடன்? அதை போன்ற ஒரு செயல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு செய்கின்றது. இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இவர்களுடைய வெறுப்பு அரசியல் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. எங்க சகோதரர்கள் இருக்காங்க. மோடி என்ன சொல்றாரு? வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திலே நாங்கள் 2 பெண்களை நியமிக்க போறோம். நியமிங்க, தப்பு இல்ல. சகோதரிகள் வரட்டும், பெண்கள் வக்ஃபு நிர்வாகத்தில் வரட்டும், தப்பு இல்ல. இப்ப இல்லாம இருக்காங்களா? இப்போ பெண்கள் வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் பெண் உறுப்பினர்கள் இல்லாம இருக்காங்களா? இன்னைக்கும் ஃபாத்திமா முசாஃபர் என்கின்ற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. எப்படி இதை சொல்ல வரா? பெண்களுக்கு முன்னுரிமை தர போறாங்களா? மோடியின் ஆட்சியிலே, பாரதிய ஜனதாவின் ஆட்சியிலே பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தர போகின்றோம். இந்த சமூகம் பெண்களை அடையாளப்படுத்தவில்லை, இந்த சமூகம் பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை, இந்த சமூகம் பெண்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் தரவில்லை. ஆதலால் நாங்கள் பெண்ணுக்கு என்ன செய்ய போறோம்? அதிகாரம் அளிக்க போகின்றோம். வக்ஃபு வாரிய நிறுவனத்திலே 2 பெண்களை நியமித்து நாங்கள் அதிகாரம் அளிக்க போறோம். அதிகாரம் அளிக்கிறது இருக்கு. நீ நீதி தந்திருக்கியா? எக்ஸாம் ஜாஃபர் என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், குஜராத்தில் ஒரு கலவரம் ஏற்படுகின்றது. அவரும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து கொண்டு காவல்துறை அழைக்கின்றார்கள். இக்சான் ஜாஃபருடைய விதவை மனைவி இதுவரை நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார். குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய இனக்கலவரம். அந்த இனக்கலவரத்தில் பெஸ்ட் பேக்கரி என்கின்ற ஒரு பேக்கரி கொளுத்தப்படுகின்றது. அந்த பேக்கரியில் இருக்கின்ற ஒரு பெண்மணி அங்கே பலவந்தமாக துன்புறுத்தப்பட்டு பலாத்காரம் செய்யப்படுகின்றார். அந்த பெண் இன்ன வரைக்கும் நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கா. உண்மையிலே நீ வடிக்கக்கூடிய நீலி கண்ணீர் உண்மையிலே பெண்களுக்காக இருக்கும் என்று சொன்னால் நரேந்திர மோடி இந்த பெண்களுக்கான நீதியை பெற்று தந்து விட்டு களத்தில் இறங்கி மற்றவங்களுக்காக பேசும் சட்டம். அதுபோல 40 என்கின்ற ஒரு அதிகாரம், ஆர்டிகல் 40 வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திலே மிக முக்கியமான ஆர்டிகல் 40. நான் முன்னே சொன்னேன், வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் திருத்தப்பட வேண்டும். ஏன் திருத்தப்பட வேண்டும்? 1958 இந்த சொத்துலாம் வக்ஃபு சொத்துன்னு சொல்லி
என் தாத்தனும் என் பாட்டனும் என்ன செஞ்சுட்டான் 1958 எழுதி வச்சுட்டான். இப்ப நேற்று எழுதல. இப்ப நாங்க போராடுவது என்பது நாங்க நேற்று செஞ்ச வக்ஃப் அந்த சொத்துக்களுக்காக போராடல. 1958 இதுவெல்லாம் இறைவனுக்காக இந்த சொத்துக்கள் எல்லாம் வக்ஃப் செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பல்லாயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆர்டிகல் 40 என்ற அந்த சட்ட பிரிவை முழுசா நீக்க பார்க்க. நீக்கிற என்ன ஆயிடும்? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் திருட என்ன செய்வான்? திருட்டு பையன் சொத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவன் இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் வாரிய சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்த குறிப்பிட்டவர்களை சொல்லவில்லை. இந்த சொத்துக்களை முஸ்லிம் அல்லாதவர்களிடம் இருக்கின்றது. முஸ்லிம்களும் சில இடத்துல அபகரித்து வைத்திருக்கின்றார்கள். சொல்வதற்கு நாம வெட்கப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? வக்ஃப் சொத்து என்பது இன்னைக்கு நான் ஒரு பேனா வந்து மேடையில் இப்படி வச்சுட்டு போனா கூட மறந்து போய் வந்து என்ன செய்யறேன்? எடுத்துக்கிறேன். எவ்வளவு அந்த பேனாவோட விலை? வெறும் 10 ரூபா பேனா. இந்த பேனாவை இந்த மேடையில வச்சுட்டு போனா என் மனசு என்ன செய்யுது? 10 ரூபா பேனா விட்டுட்டோம், திரும்பி வந்து எடுக்கிறோம். எடுக்கிறோமா இல்லையா? என்னென்ன எடுத்திருக்கோம்? சாதாரண கட்சிப்பு. ஒரு 10 ரூபா பெண்ணுக்கு கூட இன்றைக்கு விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில இல்லாத நாம, ஆனா நம்மளுடைய பாட்டனும் முப்பாட்டனும் வாரி வழங்கி இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை சூறையாடக்கூடிய சட்ட திருத்தம் தான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்துதான் நாடாளுமன்றத்தில் பெரு அமளிக்கிடையிலே அந்த சட்டம் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுச்சு. இந்திய வரலாற்றிலே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்த வரலாறு இதுவரை இல்லவே இல்லை. இந்தியாவில் ஒரு சட்டம் மக்கள் எதிர்ப்பு இருக்கின்றது. அந்த சட்டத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோட ஆய்வுக்கு அனுப்பி மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் அந்த சட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது மக்களுடைய கோரிக்கைகள் அந்த சட்டத்திலே இடம்பெற்று தீர்மானமாக இருக்கின்றது. ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே இடம்பெற்றிருந்த எதிர்கட்சி உறுப்பினர்களை 10 நபர்களை சஸ்பெண்ட் செய்த ஒரு ஆட்சி தான் நரேந்திர மோடியுடைய ஆட்சி. இந்த ஆட்சியினுடைய அவலமாக தான் தொடர்ச்சியாக இந்த சட்டத்தை தாக்கல் செய்யக்கூடிய நிலையிலே இந்திய அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சட்ட திருத்தத்தை நாம் ஜனநாயக முறையிலே தொடர்ந்து களமாடி இந்த சட்டத்திற்கு எதிராக போராடுவோம் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நாரே தக்பீர், நாரே தக்பீர். ஓங்கி சொல்வோம், உரக்க சொல்வோம், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன். 8 திக்கும் எடுத்து சொல்வோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனிதநேய மக்கள் கட்சியின், மனிதநேய மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம், மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம். அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அரசியல் சாசன உரிமைகள் காக்க, அனைவரும் சேரும் போராட்டம், அனைவரும் சேரும் போராட்டம், அனைவரும் சேரும் போராட்டம், அனைவரும் சேரும் போராட்டம். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே,
கைவிடு கைவிடு முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு 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 முஸ்லிம்களுக்கு எதிரான வக்கீரத்தை கைவிடு வக்கீரத்தை கைவிடு சிதைக்காதே 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 சிறுபான்மையினரை சிதைக்காதே சிறுபான்மையினரை சிதைக்காதே புதைக்காதே 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 அரசியல் சட்டத்தை புதைக்காதே அரசியல் சட்டத்தை புதைக்காதே வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்கிரத்தின் உக்கிரத்தில் வக்பு சட்டம் திருத்துகிறாய் வக்பு சட்டம் திருத்துகிறாய் வக்பு சட்டம் திருத்துகிறாய் வக்பு சட்டம் திருத்துகிறாய் மதவெறியோடு பாசிச போக்கை மதவெறியோடு பாசிச போக்கை மதவெறியோடு பாசிச போக்கை மதவெறியோடு பாசிச போக்கை சட்டத்திலே செலுத்துகிறாய் சட்டத்திலே செலுத்துகிறாய் சட்டத்தால் சிஏஏ சட்டத்தால் சிஏஏ சட்டத்தால் சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தது போல சீரழிவை செய்தது போல சீரழிவை செய்தது போல சீரழிவை செய்தது போல சட்ட திருத்தத்தால் வக்பு சட்ட திருத்தத்தால் வக்பு சட்ட திருத்தத்தால் வக்பு சட்ட திருத்தத்தால் வக்கிர போக்கை காட்டுகிறார் வக்கிர போக்கை காட்டுகிறார் கொடை கொடுத்த சொத்துக்களை கொடை கொடுத்த சொத்துக்களை கொடை கொடுத்த சொத்துக்களை குடியை கெடுக்கும் திட்டத்தால் குடியை கெடுக்கும் திட்டத்தால் குடியை கெடுக்கும் திட்டத்தால் குடியை கெடுக்கும் திட்டத்தால் தடைப்படுத்த முயலாது தடைப்படுத்த முயலாது படுத்த முயலாது தடைப்படுத்த முயலாது தட்டி பறிக்க நினைக்காது தட்டி பறிக்க நினைக்காது நாடு முழுதும் பறந்து விருந்து நாடு முழுதும் பறந்து விருந்து நாடு முழுதும் பறந்து விருந்து நாடு முழுதும் பறந்து விருந்து இருக்கிறதே வக்பு சொத்து இருக்கிறதே வக்பு சொத்து இருக்கிறதே வக்பு சொத்து இருக்கிறதே வக்பு சொத்து ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசு ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசு ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசு ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசு பறித்திடவா உண்பித்து அது பறித்திடவா உண்பித்து பறித்திடவா உண்பித்து அது பறித்திடவா உண்பித்து தள்ளாதே 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 தேசம் தழுவிய போராட்டத்தை தேசம் தழுவிய போராட்டத்தை முஸ்லிம்களை தள்ளாதே முஸ்லிம்களை தள்ளாதே எண்ணாதே 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 ரசிக்கலாம் எண்ணாதே ரசிக்கலாம் எண்ணாதே வக்பு திருட்ட அர்த்தங்களை வக்பு திருட்ட அர்த்தங்களை நிறைவேற்றிய தீர்வேன் என நிறைவேற்றிய தீர்வேன் என கரிக்கின்ற அமித்ஷாவே கரிக்கின்ற அமித்ஷாவே கரிக்கின்ற அமித்ஷாவே கரிக்கின்ற அமித்ஷாவே கூட்டுக்குழு என்ன நாடகமா கூட்டுக்குழு என்ன நாடகமா கூட்டுக்குழு என்ன நாடகமா கூட்டுக்குழு என்ன நாடகமா நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் சென்றது நாடு முழுவதும் சென்றது முஸ்லிம் சமுதாயம் தன் எதிர்ப்பை முஸ்லிம் சமுதாயம் தன் எதிர்ப்பை முழுதாய் பதிவு செய்தது முழுதாய் பதிவு செய்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் சென்றது நாடு முழுவதும் சென்றது முஸ்லிம் சமுதாயம் தன் எதிர்ப்பை முஸ்லிம் சமுதாயம் தன் எதிர்ப்பை முழுதாய் பதிவு செய்தது முழுதாய் பதிவு செய்தது அமித்ஷாவின் கொக்கரிப்போ அமித்ஷாவின் கொக்கரிப்போ அமித்ஷாவின் கொக்கரிப்போ அமித்ஷாவின் கொக்கரிப்போ ஏறி மிதிக்கிறது சட்டத்தை ஏறி மிதிக்கிறது நாணயமற்ற ஆணவ கும்பல் நாணயமற்ற ஆணவ கும்பல் நாடகம் எழுதி நடிக்கிறது நாடகம் எழுதி நடிக்கிறது நாடகம் எழுதி நடிக்கிறது நாடகம் எழுதி நடிக்கிறது சோதிக்காதே 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 சமுதாயத்தின் பொறுமையை சமுதாயத்தின் பொறுமையை சமுதாயத்தின் பொறுமையை சமுதாயத்தின் பொறுமையை சோதிக்காதே 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 வக்பு திருத்த சட்டத்தை வக்பு திருத்த சட்டத்தை வக்பு திருத்த சட்டத்தை வக்பு திருத்த சட்டத்தை கேட்டது யார் 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 மதவெறி கும்பலின் சதி செயலை மதவெறி கும்பலின் சதி செயலை மதவெறி கும்பலின் சதி செயலை மதவெறி கும்பலின் சதி செயலை சட்ட திருத்தம் என்பது சட்ட திருத்தம் என்பது சட்ட திருத்தம் என்பது சட்ட திருத்தம் என்பது யார் யார் என்று தான் யார் யார் என்று தான் மக்கள் கேட்கின்றோம் மக்கள் கேட்கின்றோம் வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் வேண்டாம் வேண்டாம் திருத்தங்கள் வேடம் அணிவதை நிறுத்துங்கள் வேடம் அணிவதை நிறுத்துங்கள் வேடம் அணிவதை நிறுத்துங்கள் வேடம் அணிவதை நிறுத்துங்கள் வெளிநாடு சுற்றும் பிரதமரே வெளிநாடு சுற்றும் பிரதமரே வெளிநாடு சுற்றும் பிரதமரே வெளிநாடு சுற்றும் பிரதமரே வேண்டாம் இந்த பெருந்தவரே வேண்டாம் இந்த பெருந்தவரே வேண்டாம் இந்த பெருந்தவரே வேண்டாம்
சதியின் கலப்படமா சட்டத்தில் சதியின் கலப்படமா சட்டத்தில் சதியின் கலப்படமா உரிமையை நசுக்கும் கடமையை செய்தால் உரிமையை நசுக்கும் கடமையை செய்தால் உரிமையை நசுக்கும் கடமையை செய்தால் உரிமையை நசுக்கும் கடமையை செய்தால் உண்மையில் தேசம் உருப்படுமா உண்மையில் தேசம் உருப்படுமா உண்மையில் தேசம் உருப்படுமா உண்மையில் தேசம் உருப்படுமா பெரு திரும்ப பெரு பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு சட்டங்களை திரும்ப பெரு வக்பு சட்டத்தை திரும்ப பெரு வக்பு சட்ட திருத்தங்களை வக்பு திருத்த சட்டங்களை திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு மோடி அரசே திரும்ப பெரு மோடி அரசே திரும்ப பெரு அமித்ஷா அரசே திரும்ப பெரு அமித்ஷா அரசே திரும்ப பெரு மோடி அரசே திரும்ப பெரு மோடி அரசே திரும்ப பெரு அமித்ஷா அரசே திரும்ப பெரு அமித்ஷா அரசே திரும்ப பெரு ஒன்றாய் இருக்குது சமுதாயம் ஒன்றாய் இருக்குது சமுதாயம் ஒன்றாய் இருக்குது சமுதாயம் ஒன்றாய் இருக்குது சமுதாயம் வென்றே தீரும் எம் நியாயம் வென்றே தீரும் எம் நியாயம் வென்றே தீரும் எம் நியாயம் வென்றே தீரும் எம் நியாயம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மனிதநேய மக்கள் கட்சியின் மனிதநேய மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் தக்பீர் அல்லாஹ் தக்பீர் அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். காட்டுமன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். இந்தியாவின் பன்மை தன்மையை பாதுகாக்கிற வகையில் பாஜக மதவெறி அரசின் அடக்குமுறை சட்டங்களையும் தந்திரமாக அது மேற்கொள்கிற வகுப்பு திருத்த சட்டத்தையும் எதிர்த்து வீரம் சுரிந்த லால்பேட்டை மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினை தலைமையேற்று நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற என் நெஞ்சம் நிறைந்த இளவல் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் முகமது ஹாரிஸ் அவர்களை நம்மையெல்லாம் வரவேற்று வந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் நகர தலைவர் தோழர் ஜாபர் அலி அவர்களை முன்னிலையேற்று இதனை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் அஸ்லாம் அவர்களை சகோதரர் அப்துல் ஆலிக் அவர்களை கம்பீரமாக சிங்கமரை இங்கே முழக்கத்தை எழுப்பி அமர்ந்திருக்கிற கொள்கை களத்தில் வீரியத்தோடு பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற தமுமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அன்புடையவர் முகமது நுஹ்மான் அவர்களை நன்றியுரை ஆற்ற வருகிற சகோதரர் அப்துல் மாலிக் அவர்களை என் உடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் அருமை தோழர் எல்கே மணவாளன் அவர்களை லால்பேட்டை பகுதியில் இருந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற தம்பி ஜெயக்குமார் அவர்களை காட்டுமன்னார் கோவிலில் இருந்து வருகை தந்திருக்கிற அருமை தோழர் நாகராஜ் அவர்களை கஸ்பா பாலா அவர்களை அருமை தோழர் வெற்றி வேந்தர் அவர்களை வானமாதேவி ராஜா உள்ளிட்ட தோழர்களை எனக்கு முன்னதாக இங்கே விரிவாக சிறப்பான முறையில் வகுப்பு சட்டம் என்பது எந்த நோக்கத்திற்காக பாஜக அரசால் திருத்தப்படுகிறது, அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியது ஒரு வரலாற்று கடமையாக எவ்வாறு நம் முன்னால் இருக்கிறது என்பதை விளக்கி பேசி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை தோழர் ஷமீம் அகமது அவர்களை உடல்நல குறைவால் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொள்ள இயலாமல் போனாலும் தனது வாழ்த்துக்களை சொல்லி எப்பொழுதும் நம்மோடு கரம் கோர்த்து வந்து கொண்டிருக்கிற மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை, லால்பேட்டை வாழ் பெரியோர்களை, தாய்மார்களை, என் எதிரே அமர்ந்திருக்கிற எனது அன்பு உடன்பிறப்புகளை,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாழும் காலத்தில் இவ்வளவு ஒரு கடுமையான நெருக்கடியை சந்திப்போம் என்று பொது வாழ்க்கை களத்திற்கு நுழைந்த காலத்தில் என்னை போன்றவர்கள் நினைத்து பார்த்ததே இல்லை. நாம் களத்திற்கு வந்தால், கைகோர்த்து நின்றால், பாதிக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைந்து போராட துணிந்தால் எதையும் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கை 90களின் தொடக்கத்தில் என் போன்றவர்களுக்கு இருந்தது. சமூகத்தில் ஆங்காங்கே சில சமூக விரோத சக்திகள் இருந்தார். ஆங்காங்கே இருக்கிற சமூக விரோத சக்திகளை, அது அரசியல் கட்சிகளை ஊடுருவி இருக்கிற சமூக விரோத சக்தியாக இருந்தாலும் சரி, மதம் சார்ந்த அமைப்புகளில் ஊடுருவி இருக்கிற சமூக விரோத சக்தியாக இருந்தாலும் சரி, அரசாங்க பொறுப்புகளில் ஊடுருவி இருக்கிற சமூக விரோத சக்தியாக இருந்தாலும் சரி, இவர்களையெல்லாம் மக்களை திரட்டி எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமா அவர்களது தலைமையில இந்த இயக்கத்திற்குள்ளே நுழைந்தோம். ஆனால் காலம் இவ்வளவு கடுமையாக மாறும், அரசாங்கத்தில் இருக்கிற 1-2 நபர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை தாண்டி ஒட்டுமொத்த அரசே தன்னுடைய சொந்த குடிமக்கள் மீது ஒரு யுத்தத்தை நடத்தும் என்று என் போன்றவர்கள் எதிர்பார்க்கவே. எங்கோ படித்திருக்கிறோம், ஜெர்மனியிலே ஹிட்லர் சிறுபான்மை மக்களாக அன்றைய காலத்தில் இருந்த யூதர்களை கொன்று குவித்தான், இனவெறியை தூண்டினான். பெரும்பான்மை மக்களின் கவனத்தை திசை திருப்ப, அவர்களை ஈர்க்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்மத்தை தூண்டுவது என்பதுதான் பாசிசம் என்கிற கோட்பாடு என்றெல்லாம் புத்தகத்திலே வாசித்திருக்கிறோம். தொலைதூர நாடுகளில் எப்படிப்பட்ட பாசிசம் தலைதூக்கிய செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழுகிற சொந்த நாடு ஒரு பாசிச அரசால் இன்று கவப்பட்டிருக்கிறது என்பது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்வை நேசிக்கிறவர்களுக்கு நான் அன்போடு இந்த செய்தியை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கை மாத்திரம் இனிமையானது அல்ல. உன்னதமான நோக்கங்களுக்காக நாம் மரணத்தை தழுவ நேர்ந்தால் அது வாழ்வை விட மேலானது என்பதுதான் என் அருமை உறவுகளே இந்த இடத்திலே இருந்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி. அருமை தோழர் ஹாரிஸ் அவர்கள் வகுப்பு வாரிய திருத்த சட்டம் தொடர்பாக பேச வேண்டும் நீங்கள் என்று என்னை அழைத்த போது உண்மையிலேயே ஒரு கடுமையான மன உளைச்சலுக்கு நான் ஆளாகி இருந்தேன். தொடர்ச்சியாக 90களின் தொடக்கத்திலே இருந்து எத்தனை தாக்குதல்கள், எத்தனை அடக்குமுறைகள், எவ்வளவு தாக்குதலையும் அடக்குமுறையும் வன்மத்தையும் எதிர்கொண்டு இஸ்லாமிய உறவுகள் சட்டம் சார்ந்த அமைதியான வழியிலே போராடுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்திலேயே இந்த அளவிற்கு ஒரு முதிர்ச்சியான அரசியல் அணுகுமுறையை பார்க்க முடியாது என்பதை இந்த மேடையில இருந்து நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். வக்ஃப் வாரியம் என்பது இறை நம்பிக்கை உள்ளவர்கள், மானுடத்தை நேசிக்கிறவர்கள், தனக்கு கிடைத்த எல்லாம் இறைவனால் கிடைத்தது, தனக்கு கிடைத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பின்னால் இறைவனின் பெருங்கருணை இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்ள கூடாது,
இறைவன் நம் மூலமாக இந்த சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்புகிறார். எனவே என்னுடைய சொத்திலே ஒரு பகுதியை நான் இறை பணிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்ற அடிப்படையில் தரப்படுகிற அந்த சொத்துக்களை, நிலங்களை குறிக்கிற அந்த கொடையை குறிக்கிற ஒரு சொல் தான் வக்ஃப் என்கிற சொல். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக ஆழமானது, நுட்பமானது, மிக வியப்பானது. இறைவனின் மூலமாக இறைவனின் பெயரை சொல்லி சக மனிதனுக்கு உதவுவது என்று இறை நம்பிக்கையுடையவர்கள் தன்னுடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காக ஆடம்பரமாக, அலங்காரமாக தங்களிடம் இருக்கிற நிதி ஆதாரத்தை செலவிடக்கூடும். ஆனால் தன்னுடைய நம்பிக்கையை வெளியே காட்டிக் கொள்வதை விட தன்னுடைய நம்பிக்கையின் உணர்வை, ஆழத்தை ஒரு செயல் வடிவத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை சட்டமாகவே இந்த ஒரு குறிப்பிட்ட சதமானத்தை இறைப்பணிக்காக அர்ப்பணிப்பது என்ற நடைமுறை இருக்கிறது. அதை தாண்டி இறைவன் தனக்கு தந்த ஆசீர்வாதங்களை மக்கள் பணிக்காக, இறை பணிக்காக, இறை பணியின் மூலமாக சக மனிதர்களுக்காக ஒதுக்கக்கூடிய அந்த சொத்து தான், அந்த நடைமுறை தான் வக்ஃப். இந்தியாவில் சற்றேறக்குறைய 8 லட்சம் ஏக்கர் நிலங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக வக்ஃப் அமைப்பு என்று அமைந்திருக்கிறது. அரசாங்கத்தை மாத்திரமே நம்பியிராமல் ஒரு சமூகம் தன்னுடைய சொந்த அறம் சார்ந்த வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய மனித நேயத்தின் மூலமாக, தன்னுடைய கொடை உள்ளத்தின் மூலமாக தான் 3 வேளை சாப்பிடுகிற போது பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் ஒரு வேளையாவது சாப்பிட்டாரா என்பதை உறுதிப்படுத்துவது என்னுடைய கடமை என்கிற அத்தகைய கருணை உள்ளத்தின் விளைவாக இஸ்லாமிய உறவுகள் நம்பிக்கையோடு இறைப்பணிக்காக அர்ப்பணித்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் சொத்துக்களும் இன்று வக்ஃப் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இஸ்லாமிய சொந்தங்களை தொடர்ந்து இடறிக்கொண்டே இருக்கிறது பாஜக அரசு. பாபர் மசூதியை இடிச்சாயிற்று. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை பறித்தாகிவிட்டது. மாநிலம் என்கிற அந்தஸ்தையே பறித்து அதை வெறும் யூனியன் பிரதேசமாக மாற்றியாகிவிட்டது. இந்தியாவிலே வன்முறையை பார்க்க முடியவில்லை. அவர்கள் என்ன கருதியிருப்பார்கள்? ஒருவேளை பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு இந்தியாவிலே எல்லா இஸ்லாமியர்களும் வன்முறை பாதைக்கு திரும்பி இருப்பார்கள் என்று எண்ணினார்களோ என்னவோ. சிறுபான்மை மக்களை சீண்டுவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை அணிதிரட்டு விட முடியும் என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த வன்மங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார். எல்லா வன்மங்களையும் கம்பீரத்தோடு, இறை நம்பிக்கையோடு, ஒரு வரலாற்று உணர்வோடு இஸ்லாமிய சமூகம் எதிர்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் பொது சிவில் சட்டம் என்ற அடிப்படையில் நம்முடைய தனிப்பட்ட சட்டங்களுக்குள்ளே தலையை நுழைக்க முயற்சிக்கிறார். இதன் இன்னொரு வக்கரமான முயற்சி தான் வக்ஃப் வாரிய சொத்துக்களை பராமரிப்பது என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். வக்ஃப் வாரியம் என்பது இஸ்லாமிய உறவுகளால் நிர்ணயிக்கப்படுகிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்குள்ளே இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இடம்பெற முடியும் என்கிற ஒரு திருத்தத்தை
ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வருகிறது. இது எந்த அளவிற்கு படுமோசமானது. ஒரு சட்டம் திருத்தப்பட வேண்டுமா, திருத்தப்படக்கூடாதா என்பதல்ல கேள்வி. எந்த சட்டத்தையும் திருத்தலாம், எல்லாம் திருத்தத்திற்கு உட்பட்டதுதான். கடவுள் உருவாக்கிய சட்டத்தை வேண்டுமானால் நாம் திருத்த முடியாதது என நம்பிக்கை உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மனிதர்கள் நாமே உருவாக்கி கொண்ட சட்டத்தை திருத்துவதில் தவறில்லை. ஏற்கனவே வக்ஃபு சட்டம் என்பது 4 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. அது தேவைகளுக்காக, அதன் உள் கட்டமைப்பில் இருக்கிறவர்கள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அது திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் வக்ஃபு வாரிய சொத்துக்களை, அது தொடர்பான சொத்துக்கள் தொடர்பான முறையீடுகளை வக்ஃபு வாரியம் நியமனம் செய்கிற ஆணையம் தான் விசாரிக்க முடியும் என்கிற சட்டத்தை மாற்றிவிட்டு ஒரு தாவா ஏற்படுமானால் அந்த தாவாவை மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரிக்க முடியும் என்கிற புதிய சட்ட திருத்தத்தை பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதன் மூலமாக எதை சொல்ல விரும்புகிறது பாஜக? ஏன் வக்ஃபு வாரியத்திலே பிற சமயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடாதா? இந்துக்களிலே இருக்கக்கூடாதா என்று இந்து சமய நம்பிக்கையுடையவர்கள் கேட்க வேண்டும். பார்த்தீர்களா வக்ஃபு வாரியத்திலே இந்துக்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்துக்கள் இருக்கக்கூடாது என்று முஸ்லிம்கள் அங்கே குரல் எழுப்புகிறார்கள் என்று இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில ஒரு இடைவெளியை உருவாக்குவது என்பதுதான் பாஜக அரசின் திட்டமாக இருக்கிறது. காலையில எழுந்து கடை வீதிக்கு வந்து வாழ்வின் பல்வேறு படிகளை நிறைவேற்றிவிட்டு பள்ளிக்கூடம் சென்று, அலுவலகத்திற்கு சென்று, தொழிற்சாலைக்கு சென்று எல்லாவற்றையும் முடித்துவிட்டு வீடு திரும்புகிற வரை எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களோடும் தான் நாம் பழகி கொண்டிருக்கிறோம். தானே இயல்பு. ஆனால் வீட்டுக்கு வருகிற போது நம்மோடு வருகிற நண்பரை கூட, தம்பி நாளை பார்ப்போமா, சிறிது நேரம் நான் என் பேரனோடு கொஞ்ச வேண்டும், சிறிது நேரம் என் மனைவியோடு நான் பேச வேண்டும், என் மகனோடு நான் இருக்க வேண்டும், நாளை பார்ப்போமா, விடைபெறுவோமா என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வருவதில்லையா? வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு விருப்பமான ஆடைகளை அணிந்து கொள்வதில்லையா? உங்கள் முன்னாலே சட்டையை அயன் பண்ணி, பாலா இந்த சட்டை சரியாக இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டு ஆடை அணிந்திருக்கிற சிந்தனை செல்வன் வீட்டுக்குள்ளே போகிற போது தனக்கு விருப்பமான ஒரு ஆடை அணிந்து கொண்டு என்னுடைய பிள்ளையோடு, என்னுடைய பேரனோடு கொஞ்சுகிற போது இவர் எம்எல்ஏவா அல்லது கோமாளியா என்று கேட்கிற அளவிற்கு என்னுடைய பேரனை கொஞ்சுகிற அந்த நடைமுறை என்பது எனக்கான வாழ்க்கை இல்லையா? ஆக எல்லாவற்றிலும் நாம் எல்லோரோடும் கலந்திருக்கிறோம். வக்ஃபு வாரியம் என்பது வெறுமனே சொத்துக்களை மாத்திரம் நிர்வகிக்கிற அமைப்பு அல்ல, அது மசூதிகளையும் நிர்வகிக்கிறது. முத்தவல்லிகளுடைய நிர்வாகத்திலும் அது கவனம் செலுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நமக்கான தனித்துவம் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பொதுத்தன்மையோடு ஹாரிஸும் நானும் கட்டியணைத்துக் கொள்ளலாம். சட்டமன்ற தொகுதியிலே ஒரு வேட்பாளராக நான் இங்கே வந்தபோது இன்று எப்படி ஆரத் தழுவி என்னை வரவேற்றாரோ ஹாரிஸ், அதை போலவே வரவேற்று எனக்கு அன்பை புரிந்தான். நன்பும் பாசமும் இருக்கலாம். பொதுவான களத்திலே வாழ்கிற வாழ்க்கை என்பது இயல்பானது. ஆனால் அதே சமயத்தில் எனக்கான ஒரு வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஹாரிஸுக்கான தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கான நம்பிக்கை, ஹாரிஸுக்கான நம்பிக்கை, எனக்கான உணவு பிடித்தங்கள், ஹாரிஸுக்கான தனித்துவமான உணவு பிடித்தங்கள், இவற்றையெல்லாம் இந்த தனித்தன்மை அங்கீகரிப்பதுதானே ஒரு பன்மை தன்மை. இந்த தனித்தன்மை அங்கீகரிப்பதுதானே இறைவனின் படைப்பில் இருக்கிற நியாயம். இறைவன் படைத்திருக்கிறான் அழகான தோட்டத்தை, அழகான காடுகளை. வெறும் பச்சையாக இருக்கிறதா காடு? உற்று பாருங்கள், எத்தனை ஆயிரம் ஆயிரம் வண்ணங்கள் இதற்குள்ளே திரிகிறது. வானத்தை பாருங்கள், வெறும் வெள்ளையாக இருக்கிறதா? உற்று பாருங்கள், எத்தனை ஆயிரம் ஆயிரம் வண்ணங்கள் இதற்குள்ளே தனித்தும் பிரிந்தும் கலந்தும் இருக்கிறது. இந்த பன்மை தன்மை தான்
இறைவன் நமக்கு தந்திருக்கிற அழகிய உலகம். அதன் அடிப்படையிலே தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டது. பொதுவான கடத்திலே சாலையிலே போகிற போது காவல் அதிகாரி இருக்கிறார் என்று சொன்னால் எனக்கும் லெப்ட் தான், ஹாரிஸ்க்கு லெப்ட் தான், நுகுமானுக்கு லெப்ட் தான், மணவாளன் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் அவரும் கீப் லெப்ட் தான். பெட்ரோல் பங்குக்கு போகிற போது எனக்கு ஒரு லிட்டருக்கு இவ்வளவு பைசா அதுதான், அவனுக்கு அதுதான். உணவகத்திற்கு போகிற போது ஒரு இட்லியினுடைய விலை எனக்கு ஒன்றுதான், அவருக்கு ஒன்றுதான். திரையரங்கத்திற்கு போகிற போது எனக்கும் ஒன்றுதான், அவருக்கும் ஒன்றுதான். ஆக ஒரே விதமான வாழ்க்கை முறைக்குள் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி மாலையிலே நான் வீட்டுக்கு வருகிற போது, வீட்டுக்குள்ளே வருகிற போது என்னுடைய வசதிக்காக நான் டவுசர் அணிந்து கொள்ளலாம். ஒருவேளை மணவாளன் அவனுடைய வசதிக்காக ஒரு லுங்கி அணிந்து கொள்ளலாம். இரவு நேரத்தில் எனக்கு கொஞ்சம் தோசை தேவைப்படலாம். இரவு நேரத்தில் மணவாளனுக்கு ஒருவேளை சப்பாத்தி தேவைப்படலாம். ஆக பொதுவான வாழ்க்கை என்பது 90 விழுக்காடுக்கும் மேலான களத்திலே இணைந்திருக்கிறோம். ஒரு 10 விழுக்காடு நமக்கான தனித்துவமான நம்பிக்கைகள், நமக்கான தனித்துவமான வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது. இதுதான் இயற்கை. இந்த இயற்கையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற கொடூரமான வன்மத்திற்கு பெயர்தான் சனாதனம் என்பது. இந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமியர்கள் அரசின் ஆதரவு இல்லாமல் தங்களுடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றுதானே வெளிப்படுகிறது. இந்தியாவிலேயே மிக அதிகமான நிலங்களை கையாளக்கூடிய மாபெரும் அமைப்பு வக்ஃபு என்கிற இந்த அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. அத்தனையும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அளித்த கொடைகள். ஒரு காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிவுகள் நிகழ்ந்த போது இந்தியாவிலே இருந்த இஸ்லாமிய உறவுகள் தவிர்க்க முடியாதபடி நிர்பந்தத்தின் அடிப்படையில் அடித்து வரட்டப்பட்டு வெளியேற்றப்படுகிற சூழல் உருவான போது தங்களுடைய நிலங்களை, தங்களுடைய சொத்துக்களை, தங்களுடைய ஆதாரங்களை இறைப்பணிக்கு ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் என்கிற குறிப்பு. ஆக இவ்வாறு இஸ்லாமிய சமூகம் நீண்ட நெடிய கால பயணத்தில் அறவழியிலே நின்று இறை நம்பிக்கையோடு நான் நன்றாக இருந்தால் மாத்திரம் போராது, நான் வாழும் காலத்தில் இருக்கிற சமூகம் நன்றாக இருந்தால் மாத்திரம் போராது, என்னுடைய மரணத்திற்கு பிறகும் இந்த சமூகம் சிறப்பாக இருக்க வேண்டும், என்னுடைய மரணத்திற்கு பிறகும் இருக்கிற இளைய தலைமுறை, தொடர் தலைமுறை நல்வாழ்வு வாழ வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒப்படைத்த சொத்துக்கள் தானே வக்ஃபு சொத்துக்கள். இந்த சொத்துக்களை இன்று அரசு, பாஜக அரசு ஓனாய் அழுகையை போல, ஆடு நினைகிறதே என்று ஓனாய் அழுவதை போல பாஜக அரசு இதிலே பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லையே என்று சுட்டிக்காட்டி பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சப்பை கட்டுகிறார். பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் தரக்கூடாது என்று வக்ஃபு சட்டத்தில் எந்த இடத்திலும் இல்லை. தமிழ்நாட்டிலே ஏற்கனவே வக்ஃபு வாரியத்தில் பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள். வக்ஃபு வாரியமே அதனுடைய சிஇஓ என்று சொல்லக்கூடிய தலைமை ஒருங்கிணைப்பாளரே ஒரு பெண்ணாக இருந்து வழிநடத்திய வரலாற்று பதிவுகள் உண்டு என்று நண்பர்கள் தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்கிற அடிப்படையில் கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற உணர்வோடு, என்ன செய்து விடுவார்கள் என்கிற திமிரோடு சிறுபான்மை மக்களை இடறுவதன் மூலமாக பெரும்பான்மை மக்களை அணிதிரட்ட முடியும் என்கிற பாசிச கருத்தியலை உள்வாங்கி பாஜக அரசு இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனக்கு முன்னாலே உரையாற்றிய அருமை தோழர் ஷமீம் அகமது அவர்கள் சொன்னார், பல தரப்பிலே இருந்து எதிர்ப்பு உருவான போது இதை விசாரிப்பதற்கு ஒரு கூட்டுக்குழுவை, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை நியமனம் செய்துவிட்டு அந்த கூட்டுக்குழுவிலே இருந்த மாற்று கருத்துக்கள் அத்தனையும் நிராகரித்துவிட்டு
கூட்டுக்குழு உறுப்பினர்களையும் இடைநீக்கம் செய்துவிட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்து தனது வன்மத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது பாஜக ஒன்றிய அரசு. குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள், எதிர்த்தோம். எந்த மதத்தை சார்ந்தவன் இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற நாடுகளிலே இருந்து உள்ளே வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் வந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். பதறினோம். அரசமைப்பு சாசனம் மதச்சார்பின்மையை உயிர் நாடியாக கொண்டிருக்கிறது. மதச்சார்பின்மைக்கு எதிராக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்களே, முறையிட்டோம். நீதியின்பால் நம்பிக்கை வைத்து, ஜனநாயகத்தின்பால் நம்பிக்கை வைத்து மக்களை திரட்டி போராடினோம். அதை போலவே இலங்கையிலே இருந்து எவரும் ஒருவேளை குடிபெயர்ந்தால், தமிழனாக இருந்தால் அவருக்கும் குடியுரிமை கிடையாது. இனத்தால் தமிழரையும் மதத்தால் இஸ்லாமியரையும் ஒதுக்கக்கூடிய சட்டமாக உங்கள் சட்டம் இருக்கிறது என கேள்வி எழுப்பினோம். அறம் சார்ந்த எந்த கேள்விகள் குறித்தும் கவலைப்படாத ஒரு அரசாக வன்மமும் குரோதமும் தனது சொந்த மக்கள் மீது யுத்தத்தை தொடுக்கக்கூடிய அநீதியும் நிறைந்ததாக ஒன்றிய பாஜக அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் காஷ்மீர் மாநிலம் பிற கார்ப்பரேட்டுகளின் கொள்ளைக்கு இடம் தராத மாநிலமாக இருந்தது. கார்ப்பரேட்டுகள் உள்ளே போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த இடத்தின் அழகும், அந்த இடத்தின் வரலாற்று பூர்வீகமும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனால் காஷ்மீர் மாநிலத்திற்கு தரப்பட்ட, வரலாற்று ரீதியாக தரப்பட்ட, இந்தியா என்பது பல பிரதேசங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு உருவான ஒரு நாடு. அவ்வாறு அந்த பிரதேசத்தை ஒருங்கிணைக்கிற போது உருவான ஒப்பந்தத்தை காலில் மிதித்துவிட்டு அவர்கள் 370 என்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார். காஷ்மீருக்கு மட்டும்தான் நீக்கினார். இன்னமும் அத்தகைய சிறப்பு அந்தஸ்துடைய பல வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவிலே இருக்கிறது. இவர்களின் குறி இஸ்லாமியர்கள் தான். சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்கள் மீதும், இந்த மண்ணின் பூர்வகுடிகளான தலித்துகள் மீதும் தொடர்ந்து வன்மத்தை பாஜக ஒன்றிய அரசு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் வடக்கேதான் நடக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்க முடியுமா என்று கொஞ்சம் நம்பிக்கையோடு தமிழ்நாட்டுக்குள்ளும் இந்த நச்சரவம் புகத் தொடங்கியது. பெரிய வேதனையோடு நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். மதுரை திருப்பரங்குன்றத்திலே நிகழ்ந்த நிகழ்ச்சி என்னை கடுமையாக பாதித்தது. ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்திருந்தால் சிந்தனை செல்வனின் நேரம் திருப்பரங்குன்றம் களத்தில் ஒரு எரிமலை போல வெடித்திருப்பேனோ. இந்த இடத்தில் இந்த அதிகாரமும் இந்த பொறுப்பும் நம்மை கட்டி போட்டு விட்டதோ, இதனுடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறதோ என்கிற கேள்வி எல்லாம் எனக்குள் எழுந்தது. இந்த மண்ணில திருப்பரங்குன்றம் என்பது ஒரு சமண படுகை, சமணர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. அங்கே இருக்கிற சமண படுகையை என்னால் அடையாளம் காட்ட முடியும். தொல்லியல் அமைப்பு அதுக்கு இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை ஆய்வு செய்திருக்கிறது. அந்த இடத்திலேதான் பழங்குடிகளின் குல தெய்வமாக விளங்கிய முருகனுடைய அடையாளம் இருந்தது. முருகனை இவர்கள் தர்காவுக்கும் முருகன் கோவிலுக்கும் இடையிலான பிரச்சனை என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிக்கந்தர் தர்காவுக்கும் முருகனுக்கும் இடையிலான சண்டை அல்லது இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு எதிரான ஒரு பண்பாட்டு யுத்தம். முருகன் பழங்குடிகளின் தெய்வம். முருகனை எப்பொழுது இவர்கள் சைவமாக்கினார்? முருகனை வழிபடுகிறவர்கள் ஆடி மாதத்திலே சேவலை அறுத்து பலியிடுவதுதான் மிக முக்கியமான நிகழ்ச்சி. நாட்டுக்கோழி வளர்க்கிறவர்களுக்கு நீங்கள் போய் கேட்டால்
சேவலை சிலர் அதிகமாக வளர்ப்பார்கள். ஏன் வளர்க்கிறீர்கள் என்று கேட்டால் தெளிவாக பதில் வரும். எல்லாம் ஆடி மாசத்துல போயிடும். ஆடி மாசத்துல தான் கெடா வெட்டி, கோழி அறுத்து, காது குத்தி, நம்முடைய குலதெய்வத்திற்கு படையல். கெடா வெட்டி, கோழி அறுத்து, குலதெய்வத்திற்கு படையல் வைத்து, அங்காளி பங்காளியோடு சண்டை இருந்தால் கூட, பேச முடியாது என்ற நிலை இருந்தால் கூட, வெட்டுக்குத்து என்கிற விரோதம் இருந்தால் கூட, குலதெய்வத்திற்கு படையல் வைக்கிறோம் என்று சொன்னால் அவனையும் அழைத்துக் கொண்டுதான் போக வேண்டும். இறைவனின் பெயரால் ஒரு சமூகம் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்கிறது. அதுதான் படைக்குடி மக்களுடைய படையல் முறை. இந்து மதம் என்பது ஒன்றல்ல. பழங்குடி மக்களின் பண்பாட்டை எல்லாம் இவர்கள் களவாடி கொண்டார். சட்டமன்றத்தில் பேசினேன். கோவையிலே கோடியம்மன் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. கோவை கோயம்புத்தூர் நகரத்தினுடைய மிக முக்கியமான கோவிலாக இந்த கோடியம்மன் கோவில் மாறி இருக்கிறது. உங்கள் கையிலே ஸ்மார்ட் போன் இருக்கிறது. கோடியம்மன் கோவில் தட்டச்சு செய்யுங்கள். கோடியம்மன் கோவிலுடைய வரலாறு என்ன என்பதை அறிந்து பாருங்கள். அது இருளர் சமூகத்திற்கு சொந்தமான கோவில். இருளர் சமூகத்தை சார்ந்த கோவன் என்கிற மன்னன் எழுப்பிய தாய் வழி அபகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இருளர்கள் உள்ளே போக முடியுமா? கோடியம்மன் கோவிலுக்குள்ளே எல்லோரும் பார்ப்பவர்கள் தான் அமர்ந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலே ஆடும் கோழியும் பன்றியும் அல்லது அவர்களுடைய கால்நடைகளும் அங்கே வெட்டப்பட்டு பலியிடப்பட்டு விருந்து வழங்கப்படுவது என்பது அந்த மக்களுடைய பண்பாடாக இருந்ததோ அந்த இடத்திலே இன்று பார்ப்பனையும் புகுந்து கொண்டிருக்கிறது. அந்த கோவிலுக்கு உள்ளே நாம் போக வேண்டும் என்று சொன்னால் கூட அனுமதி கேட்டுவிட்டு தான் போக வேண்டும். சட்டமன்றத்தில் பேசினேன். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பெயரை மாற்ற வேண்டும். எங்கள் தமிழர்களின் மெய்யியல் மரபையெல்லாம் இந்து மதம் களவாடி வைத்திருக்கிறது. இதை மீட்டாக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தோம். சமயபுரம் மாரியம்மன் கோவில், திருச்சிக்கு போகிறவர்கள் சமயபுரத்தை கடந்து போக வேண்டும். சமயபுரம் மாரியம்மன் கோவில் என்பது நாட்டார் வழிபாடு, பண்டாரத்தார் வழிபாடு. வள்ளுவா பண்டாரத்தார் என்று சொல்லக்கூடிய பண்டாரத்து சமூகங்கள் உருவாக்கிய கோவில். இஸ்லாமிய ஆட்சி என்பது இந்த மண்ணிலே முடிவுற்று. விஜயநகர பேரரசின் ஆட்சி, விஜயநகர பேரரசின் படையெடுப்பு தமிழகத்திற்குள் நிகழ்ந்த போது இங்கே இருக்கிற பழங்குடிகளின் கோவில்கள் எல்லாம் பார்ப்பனர்களின் கோவிலாக மாற்றப்பட்டது. இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரே ஒரு கோவில் கூட பறிபோகவில்லை. நம்முடைய அடையாளம் மறைக்கப்படவில்லை, மாற்றப்படவில்லை. ஆனால் விஜயநகர பேரரசின் ஆட்சி என்கிற அந்த இந்துத்துவத்தை அடிநாதமாக கொண்ட ஆட்சி பரப்பரம் மீது விழுந்த போது நம்முடைய பண்பாட்டு அடையாளங்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. இதனுடைய விளைவுதான் சிதம்பரம் கோவில் என்பது இன்று தீட்சிதர்களின் கோவில் என்கிற ஒரு பொது கருத்து உருவாகி இருக்கிறது. எவ்வளவு வேதனையாக இருக்கிறது! சிதம்பரத்தில் நடமாடி கொண்டிருக்கிற ஆனந்த கூத்தாடி கொண்டிருக்கிற அந்த கூத்தாடி என்னுடைய பாட்டு, பழங்குடிகளின் குல தெய்வம், குல அடையாளம். ஆனால் இவையெல்லாம் களவாடப்பட்டது. களவாடப்பட்டதனுடைய பண்பாட்டு அடையாளத்தை மீட்பதற்காக புறப்பட்ட மாமன்னன் நன்னரைத்தான் வஞ்சகத்தாலும் வன்முறையாலும் இவர்கள் கொன்றார்கள். பிறகு கதையை திருத்தி எழுதினார்கள். ஏதோ நந்தன் ஒரு அடிமை பறையன் என்பதை போல. ஆக இந்த மண்ணிலே மெல்ல மெல்ல இஸ்லாமியர்கள் ஏதோ வெளிநாட்டிலே இருந்து வந்தவர்களைப் போலவும், இரண்டாம் தர குடிமக்களாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என்று இவர்களாக பார்த்து நம்மை அனுமதிப்பதை போலவும் ஒரு பொது உளவியலை இந்த பாசிச அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் தலித்துகளாய், இஸ்லாமியர்களாய், பழங்குடி தெய்வங்களை வழங்கக்கூடியவர்களாய், குலதெய்வ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய், இந்த மண்ணிலே பௌத்தர்களாய், சமணர்களாய், தமிழர்களாய் வாழ்ந்த நம்மையெல்லாம் இவர்கள் இன்று
ஒரு பண்பாட்டு யுத்தத்தின் மூலமாக வீழ்த்த முனைகிறார். இணைந்து நிற்க வேண்டிய தேவை இது. சிக்கந்தர் மலையில ஆடு கோழி வெட்டுவது இஸ்லாமிய என்கிற அடையாளத்தின் மூலமாக விவாத பொருளாக மாற்றப்படுகிறது. என்னுடைய கேள்வி எல்லாம், ஆடு கோழியை வெட்டுவது இறைவனுக்கு எதிரானதா? அப்படியானால் இந்த மண்ணிலே ஆண்ட பரம்பரை பெருமையை பேசுகிற எத்தனையோ தமிழ் சமூகத்து நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் எல்லோருடைய வீட்டு காடு குத்தியிலும் ஆடு கோழி வெட்டித்தானே பலியிட்டு குலதெய்வத்திற்கு படையல் தந்து நீங்கள் அதை செய்கிறீர்கள். ஆக ஆடு கோழியை வெட்டுகிறவரெல்லாம் அசுத்தமானவன், அசைவம் தான் புனிதமானது என்கிற உணர்வை கட்டமைக்கிறார். இது தமிழர்களின் மெய்யியல் மரபுக்கே எதிராக. இந்த அடிப்படையில் தான் வக்பு வாரிய சட்ட திருத்தம் என்பது பாஜக ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்ட திருத்தம் அல்ல, அது ஒரு திரிபுவாதம், உண்மையை திரிக்கிற முயற்சி. ஏதோ வக்புகளுடைய சொத்துக்கள் எல்லாம் மாஃபியாக்களின் கைகளிலே கிடப்பதை போலவும், அதையெல்லாம் மீட்பதற்கு வந்த மீட்பர்களை போலவும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க தெரியவில்லை, தங்களை நிர்வகிக்க தெரியவில்லை என்கிற கருத்தை இதன் மூலமாக பாஜக ஒன்றிய அரசு சொல்ல முயற்சிக்கிறது. நண்பர்களே, சிதம்பரம் நடராசர் கோவிலில் 2000 ஏக்கர் நிலம் திருடப்பட்டிருக்கிறது. எல்லா ஆவணங்களும் என்னுடைய கையில் இருக்கிறது. இவற்றை பார்க்கக்கூடிய, ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன். அந்த நிலத்தை திருடியவர்கள் யார் தெரியுமா? அதுல ஒருவன் கூட அந்நிய மதத்தை சார்ந்தவன் ஒருவன் கூட இல்லை என்பது வேறு. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரோ, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரோ ஒருவன் கூட இல்லை. யார் 2000 ஏக்கர் நிலத்தையும் திருடினார்கள் என்று சொன்னால், யார் தங்களை மிகப்பெரிய இறை நம்பிக்கை உள்ளவர்களாக காட்டிக் கொண்டார்களோ அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி செய்தார்கள்? ஒருமுறை ஒரு வருவாய்த்துறை அலுவலரை பார்த்து நான் கேட்டேன், இது இவ்விதம் எவ்விதமானது என்று நான் கேட்டபோது அவர் சொன்னார், சார், கனக சபேசர் அப்படிங்கிற பேர்ல நிலம் பாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு. இவன் உடனே இவன் பையனுக்கு கனக சபேசர் பேர் வைக்கிறான். அந்த நிலத்தை இவன் குத்தகை எடுத்துருக்கான். கொஞ்ச நாளைக்கு பிறகு கனக சபேசர் இவன் பையன் கனக சபேசர் என்று இருப்பதால் அந்த இடம் இவனுடைய இடம்னு இவன் மாத்திக்கிறான். வருவாய்த்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து கடவுளுடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு வைத்து கடவுளுடைய சொத்தையே 2000 ஏக்கர் நிலத்தை திருடி இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் லால்பேட்டையில் இருந்து சொல்லவில்லை, சட்டமன்றத்தில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் இவர்கள் யோக்கியதை. இவர்கள் போய் இஸ்லாமிய சொத்துக்களை பராமரிப்பதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, மாபியா கும்பலிடமிருந்து மீட்பதற்காக இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த அப்பட்டமான பாசிச பொய்களை அம்பலப்படுத்துவோம், நம்பிக்கையோடு களத்தில் நிற்போம். அனைத்து சமூக ஜனநாயக சக்திகளோடு இணைந்து நின்று இந்த தேசத்தின் பன்மைத்தன்மையை பாதுகாக்கிற யுத்தத்தில் உறுதியாய் களம் நிற்போம். இது இஸ்லாமியர்களின் பிரச்சனை மாத்திரம். வலுவாக அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்ட அளவில் உலகின் பல நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அடையாளத்தோடு இருக்கிற இஸ்லாமிய சமூகத்தையே அவர்களால் இவ்வாறு இடர முடியுமானால், இந்த மண்ணிலே கிடக்கிற பூர்வ குடிகளாக இருக்கிற பட்டியல் சமூகத்தை அவர்கள் என்ன செய்வார்? ஆகவே இது இந்த தேசத்தின் பிரச்சனை, தேசத்தை பாதுகாப்பதற்கான பிரச்சனை. இத்தகைய களத்தில் மனிதநேய மக்கள் கட்சி எப்பொழுதும் உறுதிப்பாடோடு இருப்பதை நான் பாராட்டுகிறேன், வரவேற்கிறேன். பேராசிரியர் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் அவர்கள் இடையிலே உடல்நலம் குன்றி இருந்ததாக அறிந்து எழுச்சி தமிழர்கள் அவரை சென்று பார்த்து ஆறுதல் விடுத்து இருக்கிறார். உடல்நலம் தேறி வருவதாக மாண்புமிகு சுகாதார நலத்துறை அமைச்சர் அவர்கள் கூட 2 நாட்களுக்கு முன்னால் இடத்திலே சொன்னார். அண்ணன் போன்றவர்கள் களத்தில் நிற்க வேண்டும். சட்டப்பேரவையிலே என் போன்றவர்களை
ஒரு அண்ணனாக ஆசானாக இருந்து அண்ணன் ஜவாஹருல்லா வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பெருமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதையெல்லாம் விவரித்து சொன்னால் மீண்டும் ஒரு மிக நீண்ட உரையாக மாறி இந்த அடிப்படையிலே பாசிச பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்பு திருத்த சட்டத்தை ஓரணியில் திரண்டு எதிர்த்திருப்போம். நமக்கு முன்னாலே வெற்றி தெரிகிறதா தோல்வி தெரிகிறதா என்று பார்க்க வேண்டாம். வாழும் காலத்தில் நம் முன்னால் இருக்கிற அநீதியை எதிர்த்து அமைதியாக வாய்மூடி கிடந்தோமா, இல்லை அந்த அநீதிக்கு எதிராக கிடந்திருந்தோமா என்பதுதான் இறைவன் முன்னால் நாம் போய் சொல்லுகிற செய்தியாக இருக்க முடியும். வெற்றி பெற்றாயா வெற்றி பெறவில்லையா என்று இறைவன் நம்மை பார்த்து கேட்கப் போவதில்லை. அநீதி நிகழ்ந்தது, நீ அமைதியாக இருந்தாயா ஆர்த்திருந்தாயா என்பதுதான் இறைவன் நம்மை பார்த்து எழுப்புகிற வினா என்று நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே இறை நம்பிக்கையுடையவர்கள் அநீதிக்கு எதிராக திரளுகிற இந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவர்களின் தலைமையில் எப்பொழுதும் உங்களோடு இருப்போம். இந்த போராட்டம் தனிநபருக்கான தனி சமூகத்திற்கான போராட்டம் அல்ல, தேசத்தின் விடுதலைக்கான இரண்டாவது போராட்டம். இரண்டாவது விடுதலை களத்தில் இணைந்திருப்போம் தோழர்களே. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். ஓங்கி சொல்வோம் உறக்க சொல்வோம், ஓங்கி சொல்வோம் உறக்க சொல்வோம். ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே இறைவன். எட்டு திக்கம் எடுத்து சொல்வோம், எட்டு திக்கம் எடுத்து சொல்வோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மனிதநேய மக்கள் கட்சியின், மனிதநேய மக்கள் கட்சியின் மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம், மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம். அனைவரும் சேரும் போராட்டம். ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, மனதம் குன்றிய ஒன்றிய அரசே, கைவிடு கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு, கைவிடு கைவிடு. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்மத்தை கைவிடு, சிதைக்காதே சிதைக்காதே சிதைக்காதே, சிதைக்காதே புதைக்காதே புதைக்காதே, அரசியல் சட்டத்தை புதைக்காதே, கிரத்தின் உச்சத்தில் வக்பு சட்டம் திருத்துகிறாய், மதவெறியோடு பாசிச போக்கை சட்டத்தில் செலுத்துகிறாய். சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தது போல், சிஏஏ சட்டத்தால் சீரழிவை செய்தது போல், வக்பு சட்ட திருத்தத்தால் வக்கிர போக்கை காட்டுகிறாய். கொடை கொடுத்த சொத்துக்களை குடியை கெடுக்கும் திட்டத்தால் தடைப்படுத்த உள்ளாது, தட்டி பறிக்க நினைக்காது. நாடு முழுவதும் பறந்து விரிந்து இருக்கிறதே வக்பு சொத்து, ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசு, ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசு, ஆணவம் பிடித்த ஒன்றிய அரசு. பறித்திடவா உன் பிணை, அதை பறித்திடவா உன் பித்து, தள்ளாதே தள்ளாதே. தேச தழுவ போராட்டத்தை முஸ்லிம்களை தள்ளாதே, எண்ணாதே எண்ணாதே, கட்சிகளாக எண்ணாதே. வக்பு சட்ட திருத்தங்களை நிறைவேற்றும் தீர்வேன் என கின்ற அமித்ஷாவே கூட்டு கொள்ள என்ன நாடகமா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாடு முழுவதும் சென்றது. முஸ்லிம் சமுதாயம் தன் எதிர்ப்பை முழுதாய் பதிவு செய்தது. அமித்ஷாவின் கொக்கரிப்பு சட்டத்தை ஏறி மிதிக்கிறது. நாணயமற்ற ஆணவ கும்பல் நாடகம் எழுதி நடிக்கிறது.
சட்டத்தின் சதியின் கலப்பரமா உரிமையை நசுக்கும் கலையை உண்மைய தேசம் உருப்படுமா திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெரு வக்ஃபு சட்டத்தை திரும்ப பெரு ஒன்றாய் இருக்கும் சமுதாயம் வென்றே தீரம் எம் சமுதாயம் நாரே தக்பீர் திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டம் முகமது ஆரிஸ் அவர்களே அவர்களுக்கும் ஜாஃபர் அலி நகரத் தலைவர் அவர்களுக்கும் அஸ்லம்பாய் அவர்களுக்கும் மாவட்ட செயலர் அஸ்லம்பாய் அவர்களுக்கும் மாவட்ட செயலர் தாமுகாமும் முகமது நௌமான் அவர்களுக்கும் அப்துல் ஹலீம் அவர்களுக்கும் கண்டன உரையாற்றிய ஷமீம் அகமது அவர்களுக்கும் நம்ம தொகுதியினுடைய எம்எல்ஏ சிந்தனை சிறுவன் மாநில செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அவர்களுக்கும் திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் முஸ்லிம் ஜமாத்தினுடைய செயலாளர் சாதிக் பாஷா அவர்களுக்கும் முஸ்லிம் ஜமாத்தினுடைய செயலாளர் அமானுல்லா பாய் அவர்களுக்கும் ஊர் ஜமாத்தாளர் அவர்களுக்கும் மாநில விவசாய அணி செயலாளர் அப்துல் சமூத் அவர்களுக்கும் அகத்து மஹல்லா முத்தோலிகளுக்கும் மற்றும் ஜமாத்தாளர் தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி. காவல்துறையவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.